க்ளோரி பியூட்டிஸ் ஜீசஸ் வந்து சேனல்ல இருந்து நாங்கள் ஜெப குறிப்பு பண்றோம். ஜெப குறிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் வந்து என்ன செய்யுங்கன்னா, வீட்டில் இருந்து நீங்களும் இந்த குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் வந்து நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் தேவை. கண்டிப்பாக ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் தேவை. நீங்களும் என்ன செய்யுங்கிறதுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம். நம்ம எல்லாருடைய ஜெபத்தில் தான் கர்த்தர் வல்லமை வெளிப்பட வேண்டும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் மௌனமா இருந்துடாதீங்க. நம்ம மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு என்ன செய்யும்? வேறு வழியா வரும் சொல்லி மொர்தெகாய் எஸ்ராஜத்தை சொல்லி விட்டது போல வேறு வழியா சாஸ்திரியை செய்ய ஆரம்பிச்சோம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்யணும்? ரட்சித்து தேவ சமூகத்தை ஜெபித்து கொண்டே இருக்கணும். நம்ம எப்பவும் ஜெபிக்கிற பிள்ளைங்களா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திறப்ப இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அந்த நாளிலேயே நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக, பரிசுத்தத்துக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சிறு பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியணும். இந்த காலம் பயங்கரமான காலமா இருக்கு. அதனால எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டு பயப்படுற பயத்தோடு வளர நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் சப்பா, நன்றி செலுத்துறேன் சப்பா, நன்றி செலுத்துறேன் சப்பா. ஆண்டவரே, நீர் பரிசுத்த, நீர் பெரியவர், நீர் நல்லவர், வல்லவர், உயர்ந்தவர். ஆண்டவரே, உங்களுடைய கருத்துக்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வெளியிலும் கூட தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே, நன்றி செலுத்துறேன் சப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வாலிபர்களையும் கர்த்தருடைய ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றவங்களை கீழ்ப்படியட்டும், பெரியவங்களை கீழ்ப்படியட்டும், பெரியவங்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்க. கர்த்தாவே, ஒரு தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே, வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாட்கள் வாலிப பிள்ளைகளுக்கு போய் ஆண்டவரே சரியான ஆலோசனை சொல்ல முடியாதபடி மக்கள் தூரமா நிக்கிறாங்க தகப்பனே. அவன் சொன்னா கேட்க மாட்டான், ஏதோ ஏனத்தானே செய்ய பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தகப்பனே மக்கள் தூரமா நிக்கிறாங்க தகப்பனே. அதனால தகப்பனே, வாலிபர்ல ஏசப்பா கத்த ஒப்புக்கு நான் ஜெபிக்கிறியா? வாலிபர்களை கத்த ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்க ரட்சித்து தர முடியா ஜெபிக்கிறேன். வாலிபர்களை கத்த ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. பெற்றவங்களுக்கு கீழ்படியட்டியா, பெரியவங்களுக்கு கீழ்படியட்டியா, பெரியவங்களை கனப்படுத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்த உடனே தூக்கி காட்டு தூரமா தூக்கி போட்டு போயிருந்தாங்க ராஜா பிள்ளைய. ஆண்டவருடைய கற்பப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரை காரியங்கள் நடக்காதது காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுங்கய்யா. ரோட்ல பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எவ்வளவோ தாய்மார்கள் ரோட்ல படுத்துருக்காங்கப்பா, வீடு இல்லாம. அங்க பெண் பிள்ளைகள் 2 வயசு 3 வயசு பிள்ளைகளை தூக்கிட்டு போயிருந்தாங்க ஏசப்பா. உங்க கற்பப்படுறீங்க இப்படிப்பட்ட ஆண்டவரை சோத்திரையா. பாவங்கள் பெருகாதபடி கத்தவை எல்லா பிள்ளைகளுமே இப்படி பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுத்த சிந்தனையை கொடுங்கப்பா, பரிசுத்த எண்ணத்தை கொடுங்கப்பா. அப்படியே கத்தை செய்யப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் செயல்படுற விசுவாசிகளை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நாமத்தை கட்டி நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். சாத்தடிக்கிறி அடிக்கப்படுறதுக்கு சுவாசிகள் அடிக்கிறது. இயேசுவி நாம ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமே. கத்து ஜெபத்தை கேட்டார். அலையிலேயே ஜெபத்தை கனவை தட்டி நடிச்சுக்கிறோம். சோத்ரா 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 வயது சரி நல்ல கல்யாணம் கொடுக்கணும். அது மட்டும் முதியோரை வந்து முதியோர்களுக்கு சேர்த்துருந்தாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது. பிள்ளைகள் அந்த பெற்றவங்க நல்ல அனுபவிச்சு பெற்றவங்க வீட்டில் வச்சு கவனிக்க முடியாத நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பா எந்த பிள்ளைங்க எல்லாம் எத்தனை பிள்ளைனாலும் தாய் தப்புங்க வளர்த்துருவாங்க. ஆனா வயசான காலத்துல இவங்க பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியலங்காங்க. ஆனா கண்டிப்பா அவங்க என்ன செய்யணும் அதான் பெரிய அவங்க வளர்த்துட்டு ஆளாக்கி விட்டுறதுக்கு அதுதான் அவங்க செய்யற ஒரு நல்ல காரியங்கள். முதியோர்களுக்காக ஜெபிப்போம். ரோட்ல கிடக்கு வசதி சாப்பாடு வசதி அவங்களுக்குலாம் எல்லாத்தையும் சந்திக்கணும் ஆண்டவர். அவங்க நல்ல முதியோர் இடத்துல அவங்க ஆட்ட சேர்க்கணும். அதுக்காக ஜெபம். முதியோர்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். முதியோர்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் இசப்பா. முதியோர்கள் வயசானவங்க எவ்வளோ பேரோ இசப்பா வீட்டுல சரியா பார்க்காம அனாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுறாங்க இசப்பா. அதுக்காண்டி ப்ரேயர் பண்றோம் இசப்பா. வயசானவங்களை அவங்க பிள்ளைங்க நல்லபடியா பார்த்து கொள்வதற்கு நீங்க கிருபை கொடுங்க இசப்பா. பிள்ளைங்க பாக்குறது பிள்ளைங்களோட கடமை இசப்பா. எவ்வளோ வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இசப்பா. அவங்களுக்கு உடல் நல சுகத்தை கொடுங்க இசப்பா. நல்ல பலத்தை கொடுங்க இசப்பா. பாக்குறதுக்குரிய அவங்களுக்கு ஒரு தன்மையை கொடுங்க இசப்பா. பெற்றவங்களை பாக்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு தன்மையை கொடுங்க இசப்பா. பிறகு ஜெபிக்கிறேன் இசப்பா.
ரோட்ல எவ்வளவு பேரோ ஏசப்பா சாப்பாடுக்கு இது இல்லாம எவ்வளவு வசதி கஷ்டப்பட்டு இல்லாம இருக்காங்க, இருக்காங்கப்பா. வசதி இல்லாம இருக்காங்க ஏசப்பா. அவங்களோட தேவைகளை சந்திங்க ஏசப்பா. நல்ல அவங்கள முதியோர் பாக்குறதுக்கு நல்ல ஆதரிக்கிறதுக்கு ஒரு முதியோர் நல்ல இல்லத்துல ஆண்டவர் சேர்க்கணும். அவங்கள முதியோர் இல்லத்துல ரோட்ல அங்க சேர்க்கறதுக்கு இருக்கிற ஒரு பிள்ளைங்களை. இதை கொடுங்க ஏசப்பா. ஆமீன், எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏசப்பா, வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏசப்பா. ஆமீன், அவங்கள ஆதரிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஆமீன், ஒவ்வொருத்தரோட மனசுலயும் நீங்க பேசுங்க ஏசப்பா. ஆமீன். ரோட்ல யாருமே இருக்க கூடாது ஏசப்பா. எவ்வளவு ஒரு கஷ்டமான கடினமான சோத்ரா விஷயம் ஏசப்பா. சோத்ரா சோத்ரயா அதுக்கு உங்ககிட்ட நாங்க சோத்ரயா கேட்டுக்கிறோம் ஏசப்பா. சோத்ரயா சோத்ரயா ஒவ்வொருத்தரும் சோத்ரயா ஸ்பெஷலா அந்த ரோட்ல சோத்ரயா இருக்கிறவங்களுக்கும் சோத்ரயா முதியோர்களுக்காண்டி சோத்ரயா ஜெபிக்கிறோம் சோத்ரயா ஏசப்பா. சோத்ரயா. எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை அவங்க பார்க்கணும்னு நினைக்கணும் ஏசப்பா. அதுக்கு நீங்க பெரிதா நீங்க திருப்பியை கொடுங்க ஏசப்பா. ஆமீன், பிள்ளைங்களுக்கு அந்த நம்ம அப்பா அம்மாவை நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லி தன்மையை கொடுங்க ஏசப்பா. ஆமீன், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தன் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தன் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி அடிச்சலாம். சோத்ரம் 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 சோத்ரம். பிரிந்து நடக்கிற குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த திருமணம் முடிஞ்ச பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு ஜெபிக்கிறேன். இதனாலேயும் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து வரோம். திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்ல, திருமணம் முடிஞ்சு சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த குடும்பத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு தெரியல. அது மாத்திரம் இல்ல, அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் வந்த மருமக்கமார்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. எப்படியோ சூழ்நிலையில பிள்ளைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நினைச்சுட்டு அதை எதிர்த்து சமாளிச்சு எழும்பி வர முடியாதபடி நாட்கள் நிறைய பிள்ளைகள் மறித்தாங்க, மரணத்தை நோக்கி போயிடுறாங்க. அது முடிவே கிடையாது. அவங்க எடுத்து அது இப்போ எடுக்கிறத முயற்சி எடுத்து அந்த பிள்ளைகள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் முக்கியம். எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு, எந்த குடும்பத்திலயும் பிரச்சனையிலையும் சொல்ல முடியாது. ஆனாலும் பிரச்சனையை வந்து நம்ம எதிர்த்து போராடி ஜெயிக்கணுமே தவிர எந்த பிள்ளைகளும் சாகணுங்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினேசப்பா, நன்றி செலுத்தினேசப்பா, நன்றி செலுத்துறப்பா. இந்த வேலையும் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிற தகப்பனே, திருமணத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்துடைய கத்துல ஒப்பு கொடுக்குறையா. திருமணத்துக்கு காத்திருப்பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய திருமணங்கள் தள்ளி போகுதே, நாள்பட்டு போகுதே, பிள்ளைகளுக்கு வயசு வந்துட்டே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிற எல்லா பெற்றோருக்கும் அந்த மனசுலயும் சமாதானத்தை கொடுக்க முடியாத உங்களுக்கு ஏற்ற துணை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கத்து நடத்தி கொடுங்கப்பா, ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தடைகள்லாம் நீக்கி போட்டுங்கப்பா, உங்க வல்லம் வெளிப்படட்டுமா, கத்துடைய தான் மயமுடியா ஆசீர்வதிங்கப்பா. ஏசுதான் ஜெபிக்கிற ஆண்டவரே தகப்பனே. சோதரையா சோதரையா சோதரியா திருமணம் முடிந்து தகப்பனே சோத்திரம் நாட்கள ராஜா. குடும்பத்தை அந்த பிள்ளைகள் எப்படி கொண்டு போகணும் தெரியாத திக்குமுக்காடி தகப்பனே மறித்து போயிடுறாங்க ராஜா. ஆண்டவரை குடும்பத்தில் தகப்பனே சோதர பிரச்சனைகளை எதிர்த்து நின்று தகப்பனே போராடி ஜெயத்தை எடுக்க இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. திருமணத்தை முடித்து தகப்பனே இந்த பிள்ளைங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. அவங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஒப்பு கொடுக்குறையா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய ஆதரே திருமணத்தை ஆசீர்வத்து கொடுங்க. ஏசுலாம் ஜெபிக்கிறையா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை உடைய கருத்துல வைக்கிறியா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. நான் மாத்திரம் எங்கிட்டும் ஆண்டவரே சோத்ரா 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 தகப்பனே. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணைத்து ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கத்த செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்துல ஜெபிக்கிறேன். குழந்தைக்காய் கத்துக்கிட்டே குழந்தை பாய்க்கத்தை ஆசீர்வதி கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேயா. அப்படியே கத்தர் கொடுத்து கூட நாமத்தை மையப்படுத்துங்க இசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. சோத்ரையா வருமானத்துக்காய் காத்துக்கிட்டே வருமானத்தை ஆசீர்வதி கொடுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைக்கு வேலைக்குள்ள வாசலை திறந்து கொடுங்க இசப்பா. சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. வேலைக்குள்ள வாசலை திறந்து கொடுங்கப்பா. அப்படி கத்த செய்ய போற கிருபைக்காக நன்றிப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த தடை இல்லாம பிள்ளைகள் படிக்க நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. படிப்புக்கு எந்த தடை வரக்கூடாதப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படி கத்த செய்ய போற கிருபைக்காக நன்றி சொல்றேன் இசப்பா. படிப்பு ஆசிரியங்க மேல் படிப்பு படிக்கிற எல்லா இடத்தையும் அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுங்க. பிள்ளைகள் நல்லா படிக்க நீங்க உதவி செய்யுங்க. நம்முடைய பார்த்த கருத்துல ஒப்புக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை உயர்ந்திருக்கட்டும் தகப்பனே. உங்க சோதரம் ஆண்டரே சோதரம் 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 சோதரப்பா. படிப்பு தகப்பனே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். படிப்பு குறித்து பிள்ளைகள் பெருமை பாராட்டி விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஐயா. எவ்வளவு ஏனிலை உயர போனாலும் தகப்பனே தாழ்மையில இருந்ததை நினைத்து பார்த்து தகப்பனே
எல்லாரையும் ஒன் போல நேசிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கத்த செய்யப்படுற கிருபைக்கா ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. படிப்புக்கு சார்ந்த நல்ல வேலையை நீங்க கொடுங்கப்பா. உங்க நாமத்தை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கிருபை சூழ்நிலை இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்க ஜெபத்தை கேட்டு ஜெயந்தேன்னு கோடி சோத்திரப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த அதிகாரிகளுக்கு எலெக்ஷன்ல இது எலெக்ஷன் ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. நாட்டை ஆளுகிற தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களையும் கத்த ரட்சிப்பினால் அலங்கரிக்கணும். அவங்க நல்லபடியா நாட்டையும் தேசத்தையும் நல்லபடியா நடத்தணும். எல்லா மக்களுடைய குறைகளும் நிறைவாக்கப்படணும். அதுக்காக தேசம் வந்து ஜெபிக்கணும். எல்லா அதிகார பொறுப்புல இருக்கிறவங்களுக்காண்டி நம்ம இன்னைக்கு பெயர் பண்ணுவோம். சோத்திரம் இசப்பா. தலைமை பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்காண்டி நம்ம பெயர் பண்ணுவோம். ஆவியானவரே உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த நிமிடத்தில் ஏசப்பா ஒவ்வொரு அதிகார பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு கிருபை தந்ததுக்காண்டி உங்களுக்கு கொடான ஏசப்பா. ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளுக்காண்டி உங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவங்க ஏசப்பா நியாயமா நடந்துக்கிறதுக்கு நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. அவங்களோட மனசுல பேசுங்க ஏசப்பா. மக்களோட ஒவ்வொரு குறைகளையும் நீங்க நிவர்த்தி பண்ணுங்க ஏசப்பா. அவங்களோட சேர்ந்து நீங்க பேசுங்க ஏசப்பா. மக்களோட மனசுல இருந்து நீங்க பேசுங்க ஏசப்பா. அவங்க மனசுல இருந்து எல்லாமே நல்லபடியா செய்யறதுக்கு நீங்க கிருபை தாங்க ஏசப்பா. ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவங்களும் நியாயமாய் நடந்துக்கணும் ஏசப்பா. உண்மையும் உத்தமமாக நன்மை செய்யணும் ஏசப்பா. உண்மையும் உத்தமமாக வேலை பார்க்கணும் ஏசப்பா. உண்மையும் உத்தமமாக வேலை பார்க்கணும் ஏசப்பா. அதிகாரத்தை யூஸ் பண்ணக்கூடாது ஏசப்பா. அவங்க கொடுத்திருக்கிற பொறுப்பை அவங்க உண்மையோட பக்தியோட பயபக்தியோடையும் செய்யறதுக்கு நீங்க பெரிதாக கிருபை பண்ணுங்க ஏசப்பா. பண்ண போறதுக்காண்டி ஏசப்பா. நீங்க பண்ணுவீங்க ஏசப்பா. பண்ண போறதுக்காண்டி உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இதை ஜெபிக்கிறதுக்காண்டி எங்களுக்கு இந்த நிமிஷத்துல நீங்க கிருபை தந்ததுக்காண்டி எல்லா வேலைகளையும் பொறுப்புல முக்கியமான பொறுப்புல இருக்கிற எல்லாருக்காண்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாருமே உண்மையோட உத்தமத்தோடையும் ஏசப்பா ஒரு பொறுப்போடையும் வேலை பார்க்கறதுக்கு நீங்க அவங்களுக்கு கிருபையை கொடுங்க ஏசப்பா. கிருபையை கொடுக்க போறதுக்காண்டி கொடான கொடி நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. கர்த்தாவே இந்த ஜெபங்களை தந்ததுக்காக நன்றிப்பா. இவன் ஜெபத்தை கேட்டு ஜெயம் தர தேவனு கோடி நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் ஐவிடும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபங்களை தந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் கர்த்தர் நாம் மாத்திரம் எங்கிட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.